அடுத்ததா நம்ம பார்க்க போற பாடம் கல்வியின் சிறப்பு. இவர் யார் அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? இவர் பெயர் என்னன்னா ஆப்ரஹாம் லிங்கன். சரிங்களா? இவர் யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இவர் வந்து முன்னாடி பிரசிடென்டா இருந்தார். யுனைடெட் ஸ்டேட்ஸோட பிரசிடென்டா இருந்தார். சரிங்களா? இவருக்கும் இந்த பாடம் கல்வியின் சிறப்பு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றதுதான் அந்த பாடத்துல பார்க்க போறோம். சரிங்களா? கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதுதான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப வந்து நம்ம ஔவையார் பாட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இளமையில் கல். சரிங்களா? இளம் வயதிலேயே என்ன பண்ணணும், நம்ம கல்விய நல்லா கற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்விதான் என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலையில வந்து உதவும். சரிங்களா? அதனால இந்த கல்வின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கற்றல் அப்படின்றது என்னது, இந்த லேர்னிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த விஷயத்தை தான் அந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பையனுக்கு இந்த மாதிரி ஒரு கல்விய சொல்லி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னோட பையனோட ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். சரிங்களா? இப்ப புரியுதா இந்த பாடத்துக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு? அந்த கல்வி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால அந்த கல்விய என் மகனுக்கு நல்லா கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பையன் படிக்கிறாங்க இல்லையா, அந்த பள்ளி ஆசிரியருக்கு ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு கடிதம் எழுதுறாங்க. கடிதம்னா என்னது, லெட்டர். சரிங்களா? அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒருத்தங்க கிட்ட தொடர்பு கொள்ளணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா கடிதம், அதான் லெட்டர் மூலமா தான், அதான் எழுதி தான் அனுப்புவாங்க. போஸ்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, அது மூலமா தான் மத்தவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப வந்து ஏன் வந்து தன் மகனுக்கு அந்த சிறந்த கல்வியை கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்றாருன்னா இந்த கல்விதான் என்ன பண்ணும்னா நம்மள growing பாத், அதாவது நம்மள வந்து நம்ம வளர்ச்சி பாதையில நம்மளை கொண்டு செல்லும், நம்மளை மேம்படுத்தும். சரிங்களா? நம்மளுடைய அறிவை வந்து மேம்படுத்தும். நம்மளுடைய ஒழுக்க நெறிகளை என்ன பண்ணும்னா மேம்படுத்தும். அதாவது நல்ல வழியில நம்மள வழி நடத்தும். சரிங்களா? அது மட்டும் இல்ல, இந்த நம்மளோட கற்றல் அது மூலமா அறிவு மேம்படுது இல்லையா? அதனாலதான் என்ன ஆகுதுன்னா இப்ப நிறைய சயின்ஸ், அதான் அறிவியல் சம்பந்தமான கண்டுபிடிப்புகள்லாம் நடக்குது இல்லையா? போன் முதற்கொண்டு இந்த மொபைல் எல்லாமே எதனாலதான் கிடைச்சது? இந்த கற்றல். சரிங்களா? இந்த அறிவு மேம்பாடு அதனாலதான் அது கிடைச்சது. சரிங்களா? இது மட்டும் இல்லாம நமக்கு நம்ம நாட்டுப்பற்ற இது வளர்க்கும் இந்த கற்றல் அப்படின்னு சொல்லி தராங்க. சரிங்களா? அதனால இவ்வளோ ஒரு பவர் எதுக்கு இருக்கு, அந்த கல்விக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட கல்விய வந்து என் மகனுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்துல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்ப பார்ப்போம். சரிங்களா? அந்த அந்த லெட்டர், அந்த கடிதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இது என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன மாதிரியான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்? அதாவது எல்லா மனிதர்களும் நேர்மையானவர்கள் இல்ல. சரிங்களா? எல்லாருமே ஹானஸ்ட் பர்சன் கிடையாது இந்த உலகத்துல. அப்படின்றத அவன் கத்துக்கணும் அப்படின்றாங்க. இப்ப கல்வின்றது வெறும் நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. நம்ம படிக்கிறோம் இல்லையா, சயின்ஸ், மேத்ஸ், சோசியல் சயின்ஸ், அது மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. அதுதான் இப்ப இங்க சொல்றாரு ஆப்ரஹாம் லிங்கன். என்ன சொல்றாரு? எல்லா மனுஷங்களும் நேர்மையானவங்க இல்லைன்றதை என் பையன் கத்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லா மனுஷங்களும் உண்மையானவர்கள், அதாவது எல்லாருமே வந்து நம்ம கிட்ட ட்ரூவா தான் நடந்துப்பாங்க. அதாவது நம்ம கிட்ட உண்மையாதான் நடந்துப்பாங்கன்றது இல்ல. அதையும் அவன் கத்துக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள், பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப செல்பிஷ் தான், தன்னலம் அப்படின்றாங்க. சரிங்களா? அதுக்கு நடுவுல நல்ல தலைவர்களும் இருக்காங்க. சரிங்களா? நாங்க இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற தலைவர்களும் இருக்கிறாங்க. அதையும் என்னுடைய மகன் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாருமே நம்ம பகைவர்களா நினைக்க கூடாது. ஏன்னா அந்த பகைவர்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுல சில பேர் நமக்கு நல்ல நண்பர்களாகவும் இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அதையும் என் பையன் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
அது மட்டும் இல்ல, இப்ப புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அந்த புத்தகங்கள் தான் வந்து நமக்கு புதிய உலகத்தை காட்டக்கூடியது. அதாவது நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை, புதிய விஷயங்களை கற்றுத்தரக்கூடியது. அதனால அந்த புத்தகங்களை என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு உலகம் அப்படின்றாங்க. அத வந்து அதோட வாசல்கள், அதோட கதவுகளை திறந்து காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே சமயம் இயற்கை கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை என் பையன் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்ல, பறவைகள், அப்புறம் தேனீக்கள், அப்புறம் வந்து இப்ப ஆஹ் சூரிய ஒளி பத்தி, அடுத்தது வந்து மலை. சரிங்களா? மலையில இருக்கக்கூடிய அந்த மரம், செடி, மலர்கள் இதெல்லாம் பத்தியும் அவங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து அவங்க அது மேலலாம் ஒரு அன்பு வரும். அதை ரசிக்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் கத்துக் கொடுங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, என் பையனுக்கு பொறாமை, ஜெலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குணம் வந்துடவே கூடாது. கண்டிப்பா வந்துடக்கூடாது. அது வராம நீங்க வந்து அந்த ஜெலஸ் ஆனா என்ன ஆபத்து அப்படின்றத கத்துக் கொடுங்க. ஜெலஸ் ஆனா இந்த பொறாமை குணம் வந்துருச்சுன்னா அது அவங்களுக்கே துன்பமா வந்துடும். அதனால அதை கத்துக் கொடுங்க அப்படின்றாங்க. மத்தவங்கள நம்ம நிச்சயமா ஏமாத்தக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும். சரிங்களா? அப்படி ஏமாத்துறதை விட தான் தோத்து போறது எவ்வளவு மேல். ஐயோ, நம்ம நம்ம வந்து வெற்றி அடையணும், சக்சஸ் ஆகணும்ன்றதுக்காக மத்தவங்களை ஏமாத்தக்கூடாது. சரிங்களா? அந்த ஏமாத்துறத விட நம்ம வந்து ஃபெயிலியர் ஆவறது, தோல்வி அடையிறது எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லி அப்படின்றத என் பையனுக்கு கத்துக் கொடுங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனுஷங்கிட்டயும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதனால ஒவ்வொரு மனுஷங்கள் ஆராய்ஞ்சு, சரிங்களா, அந்த அவங்க கிட்ட இருக்கிற அந்த மெய்ப்பொருள், நம்ம திருவள்ளுவர் தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி தராங்க. அதனால ஒவ்வொரு மனுஷங்க கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும் பிரிச்சு எடுத்து அதை பாக்குறதுக்கான அந்த ஒரு டெக்னிக், அந்த ஒரு நுட்பம் இருக்கு இல்லையா, அதை கத்துக் கொடுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு பயப்படக்கூடாது. கஷ்டமான சூழ்நிலையிலையும் நம்ம மனநிலை எப்படி வச்சுக்கணும், மகிழ்ச்சியா வச்சுக்கணும். இந்த துன்பம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, நம்ம கடக்க முடியும்ன்ற அந்த தைரியத்தை கத்துக் கொடுங்க அப்படின்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா போக கூடாது. அதை வந்து நம்ம தட்டி கேட்கணும். அந்த ஒரு துணிவ, தைரியத்தை கத்துக் கொடுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி தாங்கிட்ட ஒரு திறமை இருக்குன்னா அதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. சரிங்களா? தங்கிட்ட இருக்கிற வலிமைகள், திறமைகள், தன்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த், சரிங்களா, திறன்கள், எபிலிட்டிஸ், அதுக்காக வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம நிறை குடமா இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னா, ஆர்ப்பாட்டம் பண்ணாம ஹெட் வெயிட்டா இருக்காம அமைதியா பொறுமையா நம்ம இருக்கணும். சரிங்களா? பணிவு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இருக்கணும் கண்டிப்பா. அதை கத்துக் கொடுங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ், நம்ம மேலேயே நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும். சரிங்களா? அது முதல்ல இருந்தாதான் நம்ம இந்த உலகத்துல உள்ள மத்த மனுஷங்கள் மேல அன்பு கொண்டு நம்ம அருள் உள்ளவங்களா இருக்க முடியும். சரிங்களா? நம்ம கிட்டயே தன்னம்பிக்கை இல்லைன்னா மத்த மனுஷங்க மேல நமக்கு எந்த விதமான அன்போ நம்பிக்கையோ வராது. சரிங்களா? அதனால அதை கத்துக் கொடுங்க, செல்ஃப் கான்பிடன்ஸ் கத்துக் கொடுங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, என் பையன் வந்து நல்ல பையன், அவனை ரொம்ப அன்பா நடத்துங்க, அன்பாக நடத்துங்க. ஆனா செல்லம் கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஏன் செல்லம் கொடுக்க கூடாது அப்படின்னா, செல்லம் கொடுத்தா அவங்க என்ன ஆயிடுவாங்க, சீக்கிரமா கெட்டு போயிடுவாங்க. சரிங்களா? செல்லம் கொடுத்தாக்கா அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. அவங்க வந்து ஒழுக்க நெறி உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. அதுக்கு உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இரும்பு கம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இரும்பு கம்பிய உங்களுக்கு ஏத்த பொருளா மாத்தணும்னா எப்படி மாத்துவீங்க? அத நல்லா நெருப்புல காட்டி அடிச்சு அது ஒரு ஷேப்பா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? நல்லா நெருப்புல காட்டி அடிக்கணும். அடிச்சாதான் என்ன ஆகும்னாக்கா, அது வந்து நமக்கு தேவையான ஒரு பொருள் அந்த வடிவத்துல அந்த ஷேப்ல மாறும். சரிங்களா? ஐயோ, அந்த இரும்புக்கு நெருப்புல போட்டா என்ன ஆயிடுமோ, அதை அடிச்சா என்ன ஆயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம்னா அந்த இரும்ப நமக்கு தேவையான பொருளா மாத்த முடியாது. சரிங்களா? அததான் இங்க சொல்றாங்க. சரிங்களா? அந்த செல்லம்க்கு பதில் என்ன இருக்கணும், ஒரு கண்டிப்பு இருக்கணும். அந்த கண்டிப்பு இருந்தாதான் என் பையன் வந்து நல்ல ஒழுக்கமான ஒருத்தனா வடிவம் பெறுவான், ஷேப் ஆவான், நல்ல வழியில ஷேப் ஆவான்.
சரிங்களா? ஒரு நல்ல மனுஷனா உருவாவான். ஒரு நல்ல மனுஷனா உருவாகணும்னா எது தேவை? கண்டிப்பு தான் தேவை. உங்க அப்பா அம்மா வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க? சம்டைம்ஸ் கண்டிப்பாங்க இல்லையா? அதுக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது. என்ன நினைக்கணும்? நம்ம வந்து ஒரு நல்ல மனுஷனா ஆகுறதுக்காக தான் நம்மள கண்டிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். அததான் இங்க ஆப்ரஹாம் லிங்கன் அவங்க ஆசிரியருக்கு சொல்றாங்க. என் பையன்கிட்ட கண்டிப்போட இருங்க. ஆனா அன்பா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பட்டியல். அதாவது பெரிய லிஸ்ட் உங்களுக்கு குடுத்துருக்கேன். இதுல வந்து என்ன செய்ய முடியுதோ நீங்க வந்து செஞ்சு என் பையனுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்க வந்து என் பையன் ரொம்ப அன்பானவன், நல்லவன் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தை முடிக்கிறாங்க. இதனால இப்ப தெரிஞ்சிருப்பீங்க செல்லக்குட்டீஸ், கல்வியோட சிறப்பு. கல்வினா ஒன்லி நம்ம ஏடு அதாவது நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல கத்துக்கணும். அததான் இங்க வந்து ஆப்ரஹாம் லிங்கன் ரொம்ப அழகா பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்களை நீங்களும் கத்துக்கணும். சரிங்களா? அதுதான் இந்த பாடம். அடுத்தது பழந்தமிழர் வாணிகம். வாணிகம்னா என்னன்னா பிசினஸ். பழந்தமிழர் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா? தமிழர்கள். அவங்க வந்து என்ன மாதிரி வாணிகம் செஞ்சாங்க, அதான் பிசினஸ் செஞ்சாங்க அப்படின்றதுதான் இந்த பாடப்பகுதியில நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வாணிகம் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை வந்து நம்ம வந்து விற்கிறது இல்லைன்னா வாங்குறது. சரிங்களா? அதுதான் வாணிகம். ஒரு பொருளை வந்து விற்கிறது, நம்ம கிட்ட இருக்கிற பொருளை விற்கிறது இல்லைன்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறது. சரிங்களா? இத வந்து அந்த காலத்துல என்னன்னு சொன்னாங்கன்னா பண்டமாற்று அப்படிம்பாங்க. பண்டமாற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப ஒரு பொருள், பண்டம்னா என்னது? அது ஒரு பொருள். இப்ப நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு பதிலா நம்ம பொருளை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா இன்னொரு பொருளை வாங்கிக்கிறது அடுத்தவங்க கிட்ட இருந்து. அதுதான் மாற்று. சரிங்களா? மாற்றுதல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றாங்கன்னா உதாரணமா முல்லை நிலம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? முல்லை நிலம்னா என்னது? காடு சார்ந்த இடமும். அங்க வாழ்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நிறைய கிடைக்கும்னா பால். சரிங்களா? பால் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நெய், வெண்ணெய், தயிர் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் கொடுத்து அவங்க அதுக்கு பதிலா மத்தவங்க கிட்ட இருந்து என்ன வாங்கிப்பாங்க? எக்ஸ்சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அடுத்தவங்க கிட்ட இருந்து அரிசி, பருப்பு இந்த மாதிரி தானியங்கள்லாம் வாங்கிப்பாங்க. சரிங்களா? இது வந்து எப்படி இது எப்படி நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு சங்க பாடல். அதாவது அந்த காலத்துல ஒரு பாடல் குறுந்தொகை அப்படின்ற நூல்ல 221வது பாடல் வந்து இதை சொல்லுது. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா? ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிறது அது காலப்போக்குல மாறிடுச்சு. என்னன்னா அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாணயங்கள். இப்ப நம்ம பணம் எல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா? பணம், காசு. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அத வந்து உருவாக்கிட்டாங்க. நாணயங்களை கண்டுபிடிச்சு உருவாக்கிட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா இப்ப நம்ம பண்றோம் இல்லையா? ஒரு பொருள் வாங்கணும்னா என்ன பண்றோம்? காசை தான் கொடுக்குறோம். இப்போ பொருளுக்கு பொருள் மாற்று கிடையாது. ஒரு பொருளை வாங்கணும்னா என்ன பண்ணணும்? காசு தான் இப்பெல்லாம். சரிங்களா? அது மாறிடுச்சு. இப்ப அந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா எல்லாருமே நேர்மையான வழியில பிசினஸ் பண்ணாங்க. இப்ப தமிழர்கள் வந்து எந்த அளவுல வந்து அந்த அறவழி அந்த அந்த அதாவது நேர்மை அப்படின்ற ஒரு விஷயத்த கடைபிடிச்சாங்கன்றத அந்த குறுந்தொகை அப்படின்ற நூல் வந்து ரொம்ப அழகா சொல்லுது. சரிங்களா? இப்ப வந்து நம்ம இப்பயும் என்ன பண்றோம்னாக்கா இப்ப வாணிகம் பிசினஸ் அப்படின்னா உள்நாடு வெளிநாடு அதாவது உள்நாட்டு வாணிகம் வெளிநாட்டு வாணிகம்னு ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உள்நாட்டு வாணிகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வெளிநாட்டு வாணிகம் பத்தி சொல்றாங்க பாருங்க. வெளிநாட்டு வாணிகம் அப்படின்னா இப்ப வெளிநாட்டுல இருந்து நமக்கு நமக்கு இங்க எல்லா பொருட்களும் நம்ம நாட்டுல கிடைக்காது இல்லையா? சில பொருட்களை வெளிநாட்டுல இருந்து தான் நம்ம வாங்கணும். அப்படி வந்து வெளிநாட்டுல இருந்து சில பொருட்களை என்ன பண்ணணும் நம்ம வாங்குறோம். அதுக்கு பேர் என்னன்னா இறக்குமதி. இம்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்ன அதுக்கு பேருனா இம்போர்ட், இறக்குமதி. உதாரணமா என்னென்ன பொருட்கள்லாம் வெளிநாட்டுல இருந்து வாங்குறாங்க பாருங்க. பட்டு, கண்ணாடி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குறாங்க. அதே மாதிரி நம்ம உள்நாட்டு வாணிகம் அதாவது நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு சில பொருட்களை நம்ம விற்பனை பண்றது. நம்ம நாட்டுல விளையிற பொருட்கள் உருவாக்குற பொருட்கள்லாம் வெளிநாட்டுக்கு நம்ம வந்து வியாபாரம் செய்யறது. அதுக்கு பேர் என்னன்னா ஏற்றுமதி. சரிங்களா? இங்கிலீஷ்ல என்னன்னா எக்ஸ்போர்ட். என்னென்ன மாதிரி விஷயங்கள் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, ஏற்றுமதி பண்றாங்க? மிளகு,
ஏலக்காய், சந்தனம், முத்து, பவளம் இந்த மாதிரி பொருட்கள். சரிங்களா? அடுத்தது வந்து இந்த வாணிகம், இந்த பிசினஸ் வந்து ரெண்டு வழியில பண்றாங்க. ஒண்ணு வந்து தரை வழி, இன்னொன்னு வந்து கடல் வழி. சரிங்களா? அதாவது பை ரோடு, பை சி. சரிங்களா? உதாரணமா இத்தாலி, கிரேக்கம், பர்மா, மலேசியா இந்த நாடுகளோட நம்ம வந்து தமிழக மக்கள் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, அகழ்வாராய்ச்சி பண்றாங்க இல்லையா? அப்ப கீழடி அதெல்லாம் இருக்கு இல்லையா? நம்மளுடைய பழங்காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றதுக்கு அந்த மண்ணெல்லாம் தோண்ட தோண்ட அந்த காலத்துல வந்து புதைஞ்சு போன விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது மூலமா தான் கண்டுபிடிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது வெளிநாட்டு நாணயங்கள் நிறைய கிடைச்சது. இந்த பணம், அந்த காசு இருக்கு இல்லையா? நிறைய கிடைச்சது. உதாரணமா கிரேக்கம், ரோமானிய நாணயங்கள் வந்து நமக்கு கிடைச்சது. அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வெளிநாட்டு மக்களோட நம்ம தமிழக மக்கள் வியாபாரம் பண்ணாங்கன்றத கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து அது மட்டும் இல்ல, நம்ம இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுல பயன்படுத்தி இந்த மாதிரி பிசினஸ் பண்றதுனால, வாணிகம் பண்றதுனால அந்த நாட்டு மக்கள் நம்ம நாட்டுக்கு வருவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம மக்களும் வெளிநாட்டுக்கு போவாங்க இல்லையா? இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, வெளிநாட்டுல பயன்படுத்தக்கூடிய அந்த அவங்களுடைய மொழியில பயன்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லாம் நம்ம தமிழோட கலந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம தமிழ் சொற்கள்லாம் வெளிநாட்டுல அப்ப அவங்க பேசுற மொழியோட கலந்துடுச்சு. சரிங்களா? உதாரணமா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அரிசி. அரிசின்றது தமிழ் சொல். சரிங்களா? அந்த தமிழ் சொல் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிரேக்கம், லத்தீன் மொழியில போய் கலந்துடுச்சு. கலந்து அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அரிசிய ஒரைசா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரைசா இந்த வார்த்தையில இருந்து தான் என்ன ரைஸ் அப்படின்ற அந்த ஆங்கில வார்த்தை வந்துச்சு. அரிசிக்கு இங்கிலீஷ்ல என்ன ரைஸ் இல்லையா? இப்படிதான் அது மருவி நம்ம வார்த்தை வெளிநாட்டுக்கு போய் அதுவே வந்து காலப்போக்குல மருவி என்ன ஆயிடுச்சு? அது ஒரு வார்த்தையா மாறிடுச்சு. உதாரணமா அந்த ரைஸ்ன்ற வார்த்தை. சரிங்களா? இப்ப வந்து இப்ப பை ரோடு வந்து ஒண்ணும் இல்ல வந்து இந்த இந்த இப்பெல்லாம் வந்து என்ன ஆகுது, நிறைய வண்டிகள், லாரி அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வச்சு என்ன பண்றாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. அது கடல் வழியில எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்குன்னு சில துறைமுகங்கள் உருவாக்குனாங்க. சரிங்களா? துறைமுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போர்ட். போர்ட் சொல்லுவாங்க இல்லையா? சீ போர்ட். அந்த போர்ட் வந்து வச்சு அமைச்சு என்ன பண்ணாங்கன்னா அது மூலமா என்ன பண்ணாங்கன்னா இந்த வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பழங்காலத்துல என்னென்ன மாதிரியான துறைமுகங்கள் இருந்துச்சுன்னா தொண்டி, முசிறி, கொற்கை. அந்த காலத்துல இருந்த துறைமுகங்கள் பேர் இதெல்லாம். சரிங்களா? இந்த துறைமுகத்துல நம்ம வந்து இந்த துறைமுகம் எங்க இருக்கு அந்த நாட்டுல அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா லைட் ஹவுஸ் அப்படின்ட்டு இப்பயும் பாத்தீங்கன்னா இந்த கடல் கரையில வந்து லைட் ஹவுஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. தமிழ்ல என்னன்னா கலங்கரை விளக்கம். அதுல இருந்து ஒரு லைட் அடிப்பாங்க. சரிங்களா? அந்த லைட்டை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா அது எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த லைட் அடிக்கும் கடல்ல. அந்த லைட் வெளிச்சத்தை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல துறைமுகம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த துறைமுகத்துக்கு அந்த கப்பல் மூலமா வந்து சேருவாங்க. சரின்னா அந்த கப்பலை வந்து நிறுத்துறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா நங்கூரம். இப்ப வந்து நம்மளோட பைக்கு, சைக்கிள் அதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? அதை போட்டு தானே நிறுத்துறாங்க. இல்லைன்னா கீழே விழுந்துரும் இல்லையா? அந்த மாதிரி கப்பல் வந்து நகராம இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 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 சங்கிலி மாதிரி வச்சு அடியில வந்து ஒரு இது இரும்புல ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க. சரிங்களா? நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, நங்கூரம் அப்படின்னு போட்டீங்கனாலே அது காமிக்கும். சரிங்களா? அதை போட்டுதான் என்ன பண்ணுவாங்க, அந்த கப்பலை நிறுத்தி வைப்பாங்க. சரிங்களா? அந்த கப்பல் வந்து இந்த கடற்கரையில நிக்கிறது எப்படி இருக்குன்னா யானைய வந்து தூண்ல கட்டி வச்சு கட்டி கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்குமா. அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த பட்டினப்பாலை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. சரிங்களா? அந்த நூல்ல வந்து இத பத்தி சொல்லியிருக்காங்க. நீங்க பாருங்களேன் இந்த படத்துல இவ்வளவு ஒரு கப்பல் இருக்கு இல்லையா? இது ஒரு கப்பல். அந்த காலத்துல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த கப்பல். சரிங்களா? ஒரு அன்னம் மாதிரி இருக்கு பாருங்க. சரிங்களா? இத வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த போர்ட் இது துறைமுகம். இதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த நங்கூரம் போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு யானைய தூண்ல கட்டின மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த இங்க ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இது பேர் தான் என்னது, கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ். சரிங்களா? உங்களுக்கு இப்ப வந்து உங்களுக்கு இந்த பாடம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பழந்தமிழர் வாணிகம். அடுத்தது உலக தொழில் கண்காட்சி. சரிங்களா?
அதாவது உலகத்துல நடக்கக்கூடிய தொழில்கள் அத பத்தி ஒரு கண்காட்சி, அதான் எக்ஸிபிஷன். இதுல வந்து யார் யார் கலந்துருக்காங்க அப்படின்னா ஆசிரியர், மாணவர். ஆசிரியர் பேர் என்னன்னா நிவேதிதா. அவங்களுக்கு இடையிலான கலந்துரையாடல். ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல். மாணவர்கள் பெயர் என்னன்னா டேவிட், பெலிசியா, வர்ஷிதா, தருண், ஏஞ்சலின், சங்கமித்ரா, நிலவன். சரிங்களா? இப்ப வந்து எல்லாரும் விடுமுறை முடிஞ்சு பள்ளிக்கு வராங்க. அப்ப ஆசிரியரும் மாணவர்களும் பேசிக்கிறாங்க. அப்ப வந்து ஆசிரியர் கேக்குறாங்க, விடுமுறை நாள்களை எப்படி கழிச்சீங்கன்னு கேக்குறாங்க. மாணவர்கள் சொல்றாங்க, இப்ப வந்து எக்ஸிபிஷன், அதாவது கண்காட்சி வாரம், எக்ஸிபிஷன் வீக். அதனால நாங்க நிறைய கண்காட்சிக்கு போய் வந்தோம் அப்படின்றாங்க. சரி, என்னென்ன மாதிரி கண்காட்சிக்கு போனீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஈத்தன் சொல்றாங்க, நான் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சிக்கு போனேன் அப்படின்றாங்க. நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான எக்ஸிபிஷன். நிலவன் சொல்றாங்க, புத்தக கண்காட்சிக்கு போனேன், புக் எக்ஸிபிஷன் அப்படின்றாங்க. உடனே தருண் கேக்குறாங்க, டி ஆசிரியரை பார்த்து, நீங்க எந்த கண்காட்சிக்கு போனீங்கன்னு கேட்கும்போது ஆசிரியர் சொல்றாங்க, உலக தொழில் கண்காட்சி, அதுக்கு போனேன் அப்படின்றாங்க. உலக தொழில் கண்காட்சியா, அது எங்க வந்து அது அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உலக தொழில் கண்காட்சினா உலகத்துல வந்து பலவிதமான தொழில்கள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து உருவாக்கின பொருட்கள், சரிங்களா, அவங்க எந்த மாதிரியான கருவிகள் யூஸ் பண்றாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட், டூல்ஸ், அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள், இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கண்காட்சியா வச்சிருப்பாங்க. அதுதான் உலக தொழில் கண்காட்சி. ஒரே இடத்துல கண்காட்சியா வச்சிருப்பாங்க. உலகத்துல உள்ள நிறைய எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல அவங்க தொழில் சம்பந்தமான விஷயங்களை கண்காட்சியா வச்சிருப்பாங்க. அதான் உலக தொழில் கண்காட்சி அப்படின்றாங்க. அப்ப உலக தொழில் கண்காட்சி எங்க நடக்குது அப்படின்னா துபாய். துபாய் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த துபாய் அந்த கண்ட்ரில தான், அந்த நாட்டுல தான் நடக்குது. எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னா, அந்த இந்த மாதிரி உலக தொழில் கண்காட்சி எல்லாம் வந்து சில சமயம் மாச கணக்குல, மாத கணக்கு, ஆண்டு கணக்குல கூட நடக்கும்ன்றாங்க. இப்ப இவங்க போன அந்த கண்காட்சி எத்தனை மாசம் நடந்ததுன்னா 6 மாசம். அதாவது அக்டோபர் 1, 2021 இருந்து மார்ச் 31, 2022 வரைக்கும் நடந்துச்சாம். அவ்வளோ நாள் நடந்துச்சாம். சரிங்களா? இந்த கண்காட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல வைக்க மாட்டாங்க. ஒரு நாட்டுக்கே மிக பெரிய இடம் தருவாங்க. ஏக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவீட. சரிங்களா? ஏக்கர் கணக்குல அவங்களுக்கு இடம் தருவாங்களாம். சரிங்களா? அப்ப இந்த கண்காட்சியில வந்து நிறைய வந்து அவங்க நாட்டுல வந்து என்னென்ன மாதிரியான தொழில் முன்னேற்றங்கள் நடந்திருக்கு, அந்த டெக்னாலஜிஸ் அதெல்லாம் வந்து எக்ஸிபிஷனா வச்சிருப்பாங்க. சரிங்களா? உதாரணமா மருத்துவம், மெடிசின், சுற்றுலா, சரிங்களா, டூரிசம்லாம் இருக்குல்ல, கட்டடம், சிவில், வேளாண்மை, அக்ரிகல்ச்சர், உணவு, ஃபுட், உடை, கிளாத்ஸ், மின்னணு சாதனங்கள், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அப்புறம் வந்து டெக்னாலஜிஸ், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அதுல என்னென்ன மாதிரியான கண்டுபிடிப்புகள், அதுல என்ன மாதிரியான அவங்க அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அதெல்லாம் கண்காட்சியா வைப்பாங்க அப்படின்பாங்க. சரி, வந்து வர்ஷிதா கேக்குறாங்க, இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்கும்போது, இப்ப மற்ற நாடுகள்லாம் அந்த கண்காட்சிக்கு வராங்க இல்லையா, அப்ப ஒரு நாட்டோட வளர்ச்சி, அங்க கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள், அந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம நாட்டிலையும் இதை பயன்படுத்தலாமே அப்படின்ற எண்ணம் வரும். உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட பேசி தன்னோட நாட்டிலையும் ஒரு புதிய தொழில் இதே மாதிரி தொடங்கலாம், இந்த பொருள்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய நாட்டு வளர்ச்சிக்கும் அதை பயன்படுத்துவாங்க. இதுதான் அந்த கண்காட்சியோட பயன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு அந்த உலக தொழில் கண்காட்சியை பற்றி விளக்கக்கூடிய நிகழ்ச்சி, அந்த கலந்துரையாடல். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து இந்த பாடங்கள் நம்ம பார்த்தாச்சு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த பாடங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாடமா அழகா நீங்க வந்து வாசிச்சு அனுப்புங்க. முதல்ல வந்து நமக்கு அந்த அந்த ஃப்ளூயன்சி தான் முக்கியம். படிக்கிற பழக்கம் ரொம்ப முக்கியம். தடங்கள் இல்லாம தமிழ படிக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் அந்த பயிற்சி. நீங்க ரொம்ப அழகா படிச்சு அனுப்புங்க. ஒவ்வொரு பாடமா நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு எடுத்து பண்ணா போதும். சரிங்களா? தேங்க்யூ சோ மச்.